நான் இந்த வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, நான் சுகமாயிருப்பதான் தேவ சித்தம். நான் விசுவாசிக்கிறேன். நான் கடன் பிரச்சனையிலேயே மூழ்கி கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதான் தேவ சித்தம். அதான் வாக்கு தத்துவம். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் தோல்வி அடைவதில்லை, ஜெயம் பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், அதான் தேவ சித்தம். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் குழந்தை இல்லாமல் நிந்தை நெருக்கத்துக்கு நடுவில் இருப்ப தேவ சித்தம் அல்ல, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சந்ததியை பெருக பண்ண விரும்புகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம், இதை விசுவாசிச்சிங்கன்னா ஈஸியாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சரீர வியாதியின் வேதனையில் துவண்டு அதிலிருந்து சுகம் பெற முடியாத நிலையில் இருக்கிறீர்களா? எத்தனையோ மருத்துவர்களிடம் சென்று சுகம் பெற முடியாமல் பணம் செலவழிந்து போனதுதான் மிச்சம், அதில் வியாதி சுகமாகவில்லையே என்று சோர்ந்து போன நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சுகம் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்காக சிலுவையில் தன் சொந்த இரத்தத்தை சிந்தி தன் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை குணமாக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். இதை நீங்கள் விசுவாசித்தால் போதும், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ விசுவாசத்தோட நீ என்ன கேட்பியோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளுவ என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசமுள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அப்போ அவரை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தவறான இடத்துல நீங்கள் அற்புதத்தை தேடினால் அற்புதம் நடக்காது. அப்போ அவர்கிட்ட தான் நீங்கள் அற்புதத்தை கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமுள்ள ஜெபத்தில் நீ ஜெபிக்கணும், நீ கேட்கணும், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். உனக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும், நீ வேண்டிக் கொள்ளணும். எப்படி வேண்டிக் கொள்ளணுமா? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீ வேண்டிக் கொள்ளணும். இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கணும், வேண்டிக் கொள்ளணும். அது விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டாதான் நீ கேட்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். சுகத்தை பெறுவீங்க, விடுதலை பெறுவீங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க.
அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த அற்புதம் பெறுவது என்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். கஷ்டமாகவே நினைக்காதங்க, சுலபமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஒரே ஒரு காரியம். நீ காணிக்க வச்சிருக்கிறியா, எனக்கு என்ன கொண்டு வந்த, பணம் தருவியா, ஒன்று அவர் கேட்கலை. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, விசுவாசிக்கிறியா, விசுவாசம் இருக்குதா, அது ஒன்று தான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், 2 குருடர்கள் கூப்பிட்றாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று. இயேசு என்ன சொல்கிறாரு? இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறியா, என் வல்லமை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார். விசுவாசிக்கிற ஆண்டவரன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அற்புதமான சுகம், அவ்வளோதான், கஷ்டமே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று விசுவாசம். உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீ இயேசுவனிடத்தில் கேட்டால் பெற்றுக்கொள்ளுவாய். இதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். சரி, எதை நம்ம விசுவாசிக்கணும், என்ன விசுவாசிக்கணும், அதை குறித்து தான் சில வசனத்தை சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் நான் சுகமாய் இருப்பதை விரும்புகிறார், ஆரோக்கியமாய் இருப்பதை விரும்புகிறார், ஆசீர்வாதமாய் இருப்பதை விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கணும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகுகிறார். வியாதியஸ்தரை பார்த்து இயேசு மனதுருகி, ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில் கஷ்டப்படுறாங்களே, மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தராக இருந்த எல்லாரையுமே குணமாக்கினார். கொஞ்சம் பேரை குணமாக்கினார் என்று சொல்லவில்லை, எல்லாரையும் இயேசு குணமாக்கினார் என்பதாய் பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகியிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அவங்கள வியாதியாயிருந்தவர்களை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவளை சுஸ்தமாக்கினார். இல்லை, இந்த வியாதியை தான் என்னால் சுகமாக்க முடியும், இது கேன்சர்லாம் சுகமாக்க முடியாது, இது டயபெட்டிக்ன்றீங்க, சுகர்ன்றீங்க, அதெல்லாம் சுகமாக்க முடியாது, அப்படி இயேசு சொல்லவில்லை. சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி ஜனங்களை சுகமாக்கினார். அப்போ முதலாவது, நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார். நான் இந்த வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. டயபெட்டிக் வியாதி, சுகர் வியாதியோடு இருப்பதை இயேசு விரும்பவில்லை. அது தேவ சித்தம் அல்ல. நான் சுகமாயிருப்பதான் தேவ சித்தம். என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வலி, இந்த வேதனை, இதோடு நான் வாழ இயேசு விரும்பவில்லை. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் சுகமாயிருப்பதை இயேசு விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். முதல்ல அந்த விசுவாசம். ரெண்டாவது, என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சுகமடைவதற்காக சிலுவையிலே உங்களுடைய நோய்களை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை விசுவாசிக்கணும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. இயேசு கிறிஸ்து தாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். இது எப்படி நீங்கள் விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து தாமே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி, அது கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், அல்லது ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், அல்லது நுரையீரல் பாதிப்பாக இருக்கலாம். எந்த வியாதியானாலும்
அந்த வியாதியை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார். அப்படிதான் வசனம் சொல்லுகிறார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு வீக்னஸ் இருக்குது, என்னால் பலனாக இருக்க முடியல, சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை, ஒரு வியாதி இருக்குது, என்னுடைய நுரையீரலில், என்னுடைய கர்ப்பப்பையில், அல்லது என்னுடைய கிட்னியில், அல்லது என்னுடைய வயிற்று பகுதியில், எலும்பில், நரம்பில் ஒரு வியாதி வலிக்குது, வேதனையாக இருக்குது. வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வலிகளை, இந்த வேதனைகளை, அந்த பலவீனங்களை சிலுவையில் இயேசு சுமந்து விட்டார். எதுக்காக அவர் சுமக்கணும்? உங்களை குணமாக்குவதற்காக, உங்களுடைய வியாதியை மாற்றுவதற்காக சிலுவையில் உங்களுடைய நோய்களை சுமந்து விட்டார். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கணும்? இன்றைக்கு இப்போ என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுகமாயிருக்க அவர் விரும்புகிறதுனால, எனக்கு சுகம் கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் என் நோய்களையும் பலவீனங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து முடித்து விட்டார். இனி நான் இதை சுமக்க தேவையில்லை. இந்த வலியை நான் இனி சரீரத்தில் சுமக்க அவசியமில்லை. ஏன்னா எனக்கு பதிலாகத்தான் சிலுவையிலே இந்த நோய்களை வலிகளை சுமந்து முடித்து விட்டார். இந்த விசுவாசம். அப்போ மூன்றாவது நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு இப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்குமா? இயேசு சுகம் தருவார், அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல சுகம் கிடைக்குமா? இதுதான் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், இதுதான் உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இன்றைக்கு இப்போ இந்த இடத்துல சுகமாவீர்கள். இந்த இடத்துல நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த இடத்துல அவருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. விசுவாசம். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நோய்கள் மறைய போகிறது, வலிகள் விலக போகிறது. நடக்க முடியாதவங்க நடக்க போறீங்க, பார்க்க முடியாதவங்க பார்க்க போறீங்க, கேட்க முடியாதவங்க கேட்க போறீங்க. சரீரத்தில் இருக்கிற கேன்சர் வியாதி மறைய போகிறது, எலும்புகளை சுகம் உண்டாக போகிறது. இன்றைக்கு இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் யாரையும் பார்த்து இல்லை நாளைக்கு வா சுகமாக்குறேன் அப்படி சொல்லலை. தொட்ட உடனே சுகமானார்கள். இயேசு சொன்ன உடனே சுகமானார்கள். இம்மீடியட்லி, உடனே சுகமானாங்க. அதான் அடிக்கடி வாசிக்கிறோம். இயேசு சுதந்திரவான்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் சில சொல்லுவாங்க, நான் நம்பித்தானையா வந்திருக்கிறேன், நான் நம்புறேன் ஐயான்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. ஹோப், ஃபெய்த். நம்பிக்கை என்பது ஹோப், விசுவாசம் என்பது ஃபெய்த், பிலீவ், விசுவாசம். இயேசு எந்த இடத்துலையாவது நான் உனக்கு சுகம் தருவேன்னு நம்புறியா அப்படின்னு கேட்கல, விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறார். விசுவாசம், விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. நல்ல கவனிங்க, இந்த ரெண்டையும் குழப்பிக் கொள்ளாதுங்க. நம்பிக்கை என்பது வரப்போகிற காரியம். ஒரு நாள் எனக்கு சுகமாகும், நான் நம்புறேன். அது அடுத்த வாரமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், 5 வருஷம் கழிச்சா இருக்கலாம். அது நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்தது நம்பிக்கை. விசுவாசம் என்பது நிகழ்காலம். இப்போ எனக்கு அற்புதம் நடக்கும், இப்போ நான் சுகமாவேன், இப்போ இன்றைக்கு எனக்கு விடுதலை நாள். அதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கை நமக்கு வேணும். என்ன நம்பிக்கை? இயேசு திரும்ப வரப்போகிறார். என்னைக்கு வருவார் தெரியாது. நம்முடைய நம்பிக்கை கட்டாயம் திரும்ப வருவார். நான் வருகையில் அவரோடு காணப்படுவேன். எப்படி சொல்ற? அதான் என்னுடைய நம்பிக்கை. இயேசு வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார். நம்பிக்கை. அது என்னைக்கு நடக்க தெரியாது. வரப்போகிற காரியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. விசுவாசம் என்பது அப்படி இல்லை. இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும், இப்பொழுது எனக்கு விடுதலை உண்டாகும், இந்த காரியத்தில் என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். அதான் விசுவாசம். அதனால நீ நம்புறேன்னு சொல்லக்கூடாது, விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கரம் வைத்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நம்புறாயா அப்படின்னு இயேசு கேட்கல, விசுவாசிக்கிறியா? ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளுகிறோம்.
தயவு செய்து இனிமே என்ன செய்யணும்? நம்பிக்கை என்பது எதிர்காலத்துக்குரியது. என்ன நம்புறீங்க? உங்கள் நம்பிக்கை என்ன? ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், கடைசி வரை நடத்துவார், வருகையில் சேர்த்து, அது நம்பிக்கை. என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்க? இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் அது நிறைவேறும், அடுத்த வருஷம் எனி டைம் நிறைவேற, அது நம்பிக்கை. விசுவாசம்னா இப்போ நான் சுகமாவேன், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இப்போ எனக்கு ஒரு வழி திறக்கப்படும், இன்றைக்கு என் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும், இன்றைக்கு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், அது விசுவாசம். நிகழ்காரியத்திற்குரியது, நிகழ்காலத்துக்குரியது விசுவாசம். அதனால இனி நம்புறேன்னு சொல்லக்கூடாது, விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா முடிவு உண்டுன்னா, ஒரு காரியத்தை நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஒரு நம்பிக்கை வீண் போகாது, அது நடக்கும். அது என்னைக்குன்னு தெரியாது, அது நம்பிக்கை. இப்போ வியாதி, இப்போ பலவீனம், இப்பொழுது வலி, இப்பொழுது வேதனை, இப்போ நடக்கணும், விசுவாசம். அதனால இனி எப்போ நாள் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இயேசுவை தேடி அநேகர் வந்தாங்க, யாரையுமே பார்த்துட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லலை, உடனே அற்புதம். அப்போ 3 காரியம் சொன்ன. முதலாவது, நான் சுகமாக இருப்பதை இயேசு விரும்புகிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த வியாதியோடு இருப்பதை ஆண்டவர் விரும்பலை, இயேசு நான் சுகமாக இருக்கன்னு விரும்புகிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, நான் சுகமாக இருப்பதான் தேவ சித்தம், நான் விசுவாசிக்கிறேன். நான் கடன் பிரச்சனையிலேயே மூழ்கி கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், அதான் தேவ சித்தம், அதான் வாக்கு தத்துவம், நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் தோல்வி அடைவதில்லை, ஜெயம் பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், அதான் தேவ சித்தம், நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் குழந்தை இல்லாமல் நிந்தை நெருக்கத்துக்கு நடுவில் இருப்ப தேவ சித்தம் அல்ல, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சந்ததியை பெருக பண்ண விரும்புகிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம். எனக்கு சுகம் கொடுக்க அவர் சிலுவையில் என் வியாதியை சுமந்து விட்டார், எனக்கு சுகம் கொடுக்க என் பாவத்தை சுமந்து விட்டார், சாபத்தை சிலுவையில் சுமந்து விட்டார். அவர் சிலுவையில் பாவ சாப வியாதி எல்லாத்தையும் சுமந்து விட்டதுனால அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். விசுவாசம். என்னைக்கு சுகம் கிடைக்கும்? அடுத்த வாரமா? அதுக்கு அடுத்த வாரமா? 7 வாரம் கழிச்சா? இன்றைக்கு சுகம் கிடைக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாள் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இயேசுங்க உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு சுகம் உண்டாகும், இன்றைக்கு எனக்கு விடுதலை உண்டாகும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம், அவ்வளவுதான். இதை விசுவாசிச்சிங்கன்னா ஈஸியா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை வைத்து தான் அவர் அற்புதம் செய்ய முடியும். நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறதே விசுவாசம். யார் விசுவாசிக்கலையோ அவங்க அற்புதத்தை பெற முடியாது. சிலர் இரு மனதோடு இருப்பாங்க, விசுவாசிக்கவும் செய்கிறேன் ஆனால் விசுவாசிக்கவும் முடியலை, ஒரு 2 மனதோடு இருப்பாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. நல்ல கவனிக்க, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படின்னு இயேசு சொல்றார். விசுவாசம் என்பது இருதயத்தில் உண்டாகிற ஒரு விஷயம். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சரி எல்லாரும் சொல்கிறாங்களே போய் ஜெபம் பண்ணி பார்ப்போமே, கேட்டு தான் பார்ப்போமே, அதெல்லாம் விசுவாசம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொல்லுகிறாள், இன்றைக்கு நான் சுகம் பெற போகிறேன், இயேசுவை தொட்ட உடனே சுகமாவேன், ஐ எம் கோயிங் டு பி ஹீல்டு, நான் இன்றைக்கு சுகம் பெற்றுக்கொள்ளுவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகம் ஆவேன். இல்லை தொட்டு பார்க்கலாம், சுகமானா சரி, அப்படி அல்ல. முழு இருதயத்தோட இன்றைக்கு நான் சுகமாவேன், இன்றைக்கு இயேசு எனக்கு சுகம் தருவார், இன்றைக்கு நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன். முழு இருதயத்தோட விசுவாசிப்பார், முழு இருதயத்தோட விசுவாசிப்பார். அப்படி விசுவாசித்தால் உடனே அற்புதம் நடக்கும். என்னால் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிற ஒரு தேவன். அதே மாதிரி அவிசுவாசம் கொண்டா இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதம் செய்யக்கூடாமல், he was unable to do a miracle. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியல. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது.
அதனால தான் விசுவாசம் முதலாவது அவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்யறதுன்னு கலங்குனீங்க. விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும். சுகமாவீங்க, விடுதலையாவீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம். உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக. இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறவருடைய வல்லமை இறங்கட்டும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.